வாங்குங்க, இன்னைக்கு வீக்கெண்ட் ஸ்பெஷல் மட்டன் குழம்பு, அப்படி இல்லைன்னா கிரேவின்னு கூட சொல்லலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற பொடிகளை வச்சு சுலபமாக பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம குழம்பு எல்லாத்தையும் கூட்டி வச்சிடலாம். அந்த அளவுக்கு வேகமாக பண்ணிடலாம். அதே டைம் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மைய அரைக்காமல் நைய நரங்க அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். 5-6 துண்டு இஞ்சிக்கு ஏற்ற மாதிரி பூண்டு சேர்த்துட்டு இது 3ஐயும் மையம் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ குக்கர் காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம நைய நரங்க அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா கலர் மாறி பச்சை வாசம் போற வரை ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்த உடனே எப்பவுமே உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுறணும். அப்பதான் மட்டன்ல நமக்கு உப்பு பிடிச்சு வரும். அதே டைம் மஞ்சள் சேர்க்கறனால அந்த கவிச்ச வடை எதுவுமே இல்லாம இருக்கும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் இது ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும். நல்லா நமக்கு ஒரு 5 நிமிஷம் கறி வெந்து வரவும் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மட்டன்ல பிடிக்கிற அளவுக்கு இதையும் ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. நமக்கு அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசமும் போற வரை வதங்கட்டும். இதுவே உங்களுக்கு நல்ல மசாலா கெட்டியா இருக்கும். இப்போ இதோட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நமக்கு நல்லா கறியில மசாலா பிடிச்சு வரவும் 1 டம்ளர் போல தேங்காய் பால் ஊத்திக்கோங்க. தேங்காய் பால் நீங்க ஊத்தாம தண்ணி ஊத்தி பண்ணாலும் இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். நான் தேங்காய் பால் ஊத்தி தான் பண்ண போறேன். தேங்காய் பால் ஊத்தினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். நான் செமி கிரேவி மாதிரி தான் வைக்க போறேன். அதனால கொஞ்சமா தான் தண்ணி ஊத்திக்கிட்டேன். நீங்க குழம்பு மாதிரி வைக்க போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி ஓப்பன்லேயே நல்லா குழம்பு கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம எப்போவுமே மட்டனுக்கு விடுவோம்ல, ஒரு 7 விசில் கிட்டக்க அந்த மாதிரி விட்டுக்கிட வேண்டியதுதான். இப்போ விசில் எல்லாம் அடங்கி போகவும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, சூப்பராக நமக்கு எல்லாம் நல்லா பிரிஞ்சு மட்டனும் நமக்கு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இட்லி, சப்பாத்தி, பூரி, சோறு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் இப்படி சிம்பிளாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.